So hello gamers, today we gonna play Food Gang. So Play Store நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போது இந்த கேம் வந்து இருந்துச்சு. Play Storeல பார்க்க போது 4.1 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரிவ்யூவை போய் பார்த்தா வாவ் சூப்பர் சரியான கேம், பெஸ்ட் கேம் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் சி இந்த கேம் நல்லா இருக்கா இல்லையான்னு. இந்த கேமோட கான்செப்ட் வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ வாட் இஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து லைஃப் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு எந்த மாதிரி சண்டை நடந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணினா வந்து இந்த கேம் இருக்கும். ஸ்டோர் லைன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஆக்ஷன் பேக்கடு மாதிரினா இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். எனக்கு ஏற்கனவே ஹாஃப் லைஃப்னா இருக்கு. சத்ராடா அவங்களும் 2 கில்ல இருக்காங்க, நம்ம டீமும் 2 கில்ல இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கள் டீமுக்கு ஒரு கில்லு கொடுக்காம சாவ மாட்டேன்டா. வாடா பர்கர் பண்ணி போ. அவன் வேற ஒருத்தன் செயின்ஸா மேன் மாதிரி கையில் செயின்ஸா வச்சு சுற்றிட்டு கிடக்குறான். நம்ம கையில் கன்னை விட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய ஸ்கின் அன்லாக் பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்பை பார்த்தாலும் தெரியும் பின்னாடி வெடிகுண்டு முருகேஷ் வெடியை போட்டான். அவன் செத்துட்டான்டா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்புறம் ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை. ஆக்சுவலாக இதில் வந்து 1 டைம் டைலாம் கிடையாது, ரீஸ்பான் ஆனோம். ஆனால் 1.5 செகண்டில் வந்து 1.5 மினிட்ல வந்து யார் நிறைய கில்ஸ் எடுத்துக்காங்களோ அவங்கன்னா வந்து அந்த மேட்சோட வின்னராக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்மனா வின் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். எஸ், டைம் ஓட்டாலும் பரவாயில்ல, நம்மனா வின்னர். ஓகே, நம்மளும் எலி பயலும் வந்து வின் ஆகிட்டோம் எப்படியோ. ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து நிறைய கேமில் வந்து கிளைம் பண்ணால் செஸ்ட்டு ஷூட் கேஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஃபுட் கேக்னால ஃப்ரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான அப்கிரேட்ஸு வெப்பன்ஸ்லாம் உள்ளே இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் லாஸ்ட்டாக இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கலான்னு சொன்னால் அதுக்குள்ளே கனெக்ஷன் லாஸ்ட் ஆகிட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து கிச்சனில் வந்துக்கு வெடிகுண்டு முருகேஷே இப்போ நம்ம டீமு காய்ஸ். அது யாருப்பா? ஏங்க ஷிங்சானுக்கு பிடிச்ச ஷூஷிங்க சாக்கோபீனா பிடிக்கும், ஷூஷி ஒரு எபிசோடில் பிடிக்கும் நம்ம தலைவர் சொல்லிக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ அவன் எடுத்துவிட்டாங்களா, நம்ம டீமால் கொடுத்தாங்க, நம்மளையும் கொண்டுட்டாங்க. ஓகே, இப்போ இனிமேல் நம்ம வந்து போட்டு கொளுத்த வேண்டியனா எவன் வந்தாலும். ஆக்சுவலாக இந்த புல்லட் வந்து பின்னாடியிலேருந்து தூரமாக இருந்து சுட முடியுமான்னு பார்க்க சுடவே முடியல, பக்கத்தில் போய் தான் சுட முடியுது. போட்டு நம்மளே வந்து 4 கிலோ எடுத்து கொடுக்குறோம். வண்டி சத்தலாம் அப்படின்னா வந்து கேட்டு போங்க ப்ளீஸ், கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, 4 கிலோ 5 கிலோ நம்ம 5 கிலோ எடுத்துக்கோ, அவங்க வந்து 4 கிலோ இருக்காங்க. இந்த இப்போ வந்து 6 கிலோ ஆகிட்டு. எஸ், நம்மளா எப்படியா அந்த கேம் பிளேயில் சேர்க்கணும். ஆக்சுவலாக என் கூட ஒருத்தர் இருக்கான், அவன் கில்லே எடுக்க மாட்டான். நான் தான் 3/4 கிலோ எடுத்துகிட்டு இருக்கேன். அது ஏன்னு சத்தியமாக புரியல. அவன் ஏதோ 2 கிலோ எடுத்தான், நான் தான் மிச்சம் எல்லா கிலோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னையை வந்து கிலோ எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டதுலேயே லாங்கஸ்ட் வீடியோனா இதான் இருக்கும். அப் டு 5 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பாப்பா எவ்வளோ தூரம் கேம் பிளே போகுதுன்னு. லாஸ்ட் 1 செகண்ட் ஒரு கில்லு எப்படியாச்சும் எடுத்துட்டு போட்டு லாஸ்ட் 1 செகண்டில் ஒரு கில்லு காய்ஸ். போன வாட்டி எலி பையா, இந்த வாட்டி மீன் பையா காய்ஸ். இந்த ஃபிஷ்ஷுன்னு வந்து ஒரு பிளேயர் வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் நான் வந்து ஆக்சுவலாக இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 257 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டு. 257 சப்ஸ்கிரைப் ரீச் ஆக போதுன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். என்றைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் இதில் நான் வந்து நிறைய வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சில கேம் பிளேயில் நான் வந்து பேபேக் 2 வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போதே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இப்போ வந்து தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க போது நம்ம வந்து கண்டென்ட் யோசித்து வச்சு கொடுக்கலாம். அதனால நான் இனிமேல் வாய்ஸ் ஓவர் பண்ணியே கண்டென்ட் கொடுக்குறேன். அப்படி ஒருவேளை என் வாய்ஸ் ஓவர் இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கிராஃப்ட்ஸு வீடியோஸ்க்கு வந்திருக்கேன், கிராஃப்ட்ஸ் வீடியோக்கெலாம் பண்ணியிருக்கேன். பட்டு கேம் பிளே வீடியோக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ என் வாய்ஸ் ஓவரில் ஏதாவது வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். அப்படி ஒருவேளை நான் வந்து கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணலைன்னா வந்து ஒர்க் ஆகலை எனக்கு லாங் வீடியோவில். அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ வந்து 2 பேருமே வந்து 5 கில்ல இருக்கோம். எஸ் காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு கில்லு எடுக்காமல் நான் போக மாட்டேன். இந்த ஸ்கின் எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே மாட்டேன். போடு செத்துடும், அவ்வளோ தம்பிச்சிச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.